மலைகளின் நிலவரிசை என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் கடந்த 17ஆம் தேதி மலர்கள் கண்காட்சியுடன் கோடை விழா துவங்கியது. ரெயின் பூங்காவில் பூத்துக்குலுக்கும் வண்ண வண்ண மலர்களை இந்த மலர் கண்காட்சியில் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து மகிழ்ச்சி சென்றுகின்றனர். அதே போல கோடை விழாவிலும் நடைபெறும் பல்வேறு வகையான போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளிலும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர். குறிப்பாக இன்று நட்சத்திர ஏரியில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்ளும் வகையில் படகு போட்டியானது நடைபெற்றது. இந்த படகு போட்டி இரட்டையர் ஆண்கள் பிரிவு, இரட்டையர் பெண்கள் பிரிவு மற்றும் இரட்டையர் ஜோடி பிரிவு உள்ளிட்ட 3 பிரிவுகளில் நடைபெற்றது. இந்த போட்டியில் கலந்து கொள்ள சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் பொதுமக்களும் பெரிதும் ஆர்வம் கொண்டு தங்களது பேர்களை கொடுத்து போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர். இதில் முதல் 3 இடங்களை பிடித்த சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் பொதுமக்களுக்கும் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. இந்த போட்டியினை காண சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் நட்சத்திர ஏரி சாலையில் கரையோர பகுதிகளிலும் நட்சத்திர ஏரி பகுதிகளிலும் குவிந்ததும் குறிப்பிடத்தக்கது. கொடைக்கானல்ல இன்று நடைபெற்ற படகு போட்டியில கலந்து கொண்டு முதல் பரிசை தட்டி சென்ற இரட்டையர் ஆண்கள் பிரிவுல உள்ள ஜோடிகள்கிட்ட எப்படி இந்த தருணத்தை பார்க்குறாங்க அப்படின்றத குறித்து கேட்போம். எப்படி இந்த வெற்றி பெற்ற தருணத்தை நீங்க பாக்குறீங்க? ரொம்ப ஜாலியாக தான் இருக்கு. இங்கே சுற்றி பார்க்கலான்னு வந்தோம், பட் ரேஸ்ன்னு சொன்னோடனே சரி ட்ரை பண்ணலான்னு கலந்துக்கிட்டோம். பை காட் ஃபார்ச்சுனேட் வின் பண்ணியிருக்கோம். ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறோம். இனிமேட்டு இந்த மாதிரி கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்தால் நிறைய டூரிஸ்ட் இங்கே வருவாங்க, வந்து நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். நீங்கள் எப்படி இந்த தருணத்தை பார்க்குறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சுற்றி பார்க்கலாம் தான் வந்தோம். ஆனால் ரேஸ் ஒன்று எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. சும்மா பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு பண்ணோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கவே நாங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிப்போன்னு. இங்கே கொடைக்கானல் வரவங்க எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக், அதாவது அந்த பிளாஸ்டிக்ஸு அதுமாதிரி வேஸ்டேஜஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணணும். தாங்கள் வெற்றி பெற்றது தங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்துள்ளதாக இங்கு வந்து படகு போட்டியில் கலந்து கொண்டுள்ள சுற்றுலா பயணிகள் நம்மிடம் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கொடைக்கானலிலிருந்து செய்தியாளர் ஜாபர் சார்.